இங்க பாருடா ஐயானே, ஸ்பூனை குடுறா. வீடியோ எடுக்கணும்டா. வீடியோ போயிட்டு இருக்குடா. டேய், கத்தாதடா. பேசிட்டு இருக்கேன்டா. நானே டயலாக் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கேன்டா. கத்தாத கணக்கில் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 25 இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பவுட்ரா. ஹலோ மக்களே, வெல்கம் டு நஸ்ருன் சாப்யூஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேனலில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தாங்க. ஸோ அந்த பிரியாணியை வந்து சில சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த சீக்ரெட்ஸ் தான் உங்கள்கிட்ட இப்போ வந்து ஷேர் பண்ண போகிறோம். ரெண்டாவது, உங்கள் வீட்டு சரௌண்டிங்கில் இருக்கிற சில பாய்ஸ்கிட்டலாம் வந்து உங்கள் பிரியாணி உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் அந்த பிரியாணி சாப்பிடும்போது நம்ம கிச்சனில் ஏன் இந்த மாதிரி டேஸ்ட் வர மாட்டேங்குன்னு நீங்கள் வந்து நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பண்ணுற சில சின்ன சின்ன மிஸ்டேக், உங்கள் சமையலில் செய்கிற மிஸ்டேக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் இன்றைக்கி பதில் சொல்ல போகிறோம். ரெண்டாவது, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பிரியாணி செய்யும்போது பாய் வீட்டு பிரியாணிக்கும் உங்கள் வீட்டு பிரியாணிக்கும் வித்தியாசமே இல்லாமல் சேம் டிட்டோவாக உங்கள் கிச்சனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு படத்தில் மூவியில் பார்த்தீங்கன்னா என்ன ஹீரோ ஹீரோயின் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தாங்க பிரியாணிக்கு வந்து கறி ஹீரோனா ஹீரோயின் வந்து கரம் மசாலா தாங்க. ஸோ அந்த கரம் மசாலாவில் தான் வந்து நீங்கள் பண்ணுற சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ரெண்டாவது, என்னென்ன அளவுக்கு எதை எப்படி அரைக்க போகிறோன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம காமிக்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செய்யும்போது நீங்கள் செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து மாறி உங்களுக்கு பக்காவாக பிரியாணி பாய் வீட்டு டேஸ்ட்டில் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போது மெஷர்மெண்ட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ எங்கள் வீட்டில் இந்த சின்ன ஸ்கேல் வச்சுருக்கோம். எல்லார் வீட்லேயும் ஸ்கேல் இருக்காது. ஸோ அதுக்கான லாஸ்ட்டு நான் அந்த டிப்ஸையும் நான் கொடுக்குறேன். இப்போ மெஷர்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டை வாங்கியிருக்கேன். பட்டை வந்து ஒரு பாக்கெட் 25 கிராம் கணக்கில் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 25 இருக்குது பார்த்தீங்களா, 2 பாக்கெட்டு. ஸோ 2 பாக்கெட் சேர்க்கும்போது 50 கிராம். இந்த 50 கிராம் மெஷர்மெண்ட்டு தாங்க இப்போ நம்ம பண்ண போகிறோம். பட்டையை வந்து 50 கிராம் எடுத்துக்கணும். இப்போ கிராம்பு பார்த்திங்கன்னா வெயிட்டு பாருங்கள், இது 20 கிராம். பட்டை 50 கிராமு, கிராம்பு வந்து 20 கிராம். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா 12 கிராம். ஸோ ஏலக்காய் 12 கிராம் எடுத்திருக்கோம். சுருள் பட்டை வாங்கக்கூடாது. இந்த மாதிரி பட்டை வந்து பட்டையாக இருக்கும். ஸோ இது தான் வாங்கணும். இந்த உருண்டையாக சுருள் மாதிரி இருக்கும், அது வந்து பிரியாணிக்கு எதுக்குமே நல்லா இருக்காது. ரெண்டாவது, இந்த பட்டை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து லைட்டாக உடச்சி நம்ம நாக்கில் நம்ம வச்சு பார்க்கும்போது அந்த காரமும் இனிப்பு லைட்டாக இனிப்பாக தெரியும், கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருக்கும். ஸோ அதுதான் வந்து பக்கா ஒரிஜினல் பட்டை. அது அந்த மாதிரி பட்டையாக நம்ம பார்த்து வாங்கிக்கணும். வந்து நம்ம கையிலே நல்லா உடச்சி நல்லா தூள் பண்ணிக்கலாம். அதாவது மிக்சியில் நம்ம போட்டு அரைக்க போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கையிலே நம்ம உடச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையிலே நம்ம கொஞ்சம் உடச்சிக்கணும். ஏன்னா மிக்சி ஜார் வந்து பிளேடு வந்து இதாகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கையில் உடச்சிக்கணும். கிராம்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொட்டு இதில் தெரியுதுங்களா, இந்த மாதிரி மொட்டு இருக்கணும். ஸோ மொட்டு இருக்கிற கிராம்பாக வாங்கினீங்கன்னா தான் அதுக்கான காரம் அதில் இருக்கும். ஸோ காரமே வந்து அந்த மொட்டில் தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா, அந்த மொட்டு கலந்தது வாங்கினீங்கன்னா அதில் டேஸ்ட்டு இருக்காது, அதுக்கான காரம் அதில் கிடைக்காது. இப்போ ஏலக்காயில் இருக்கிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏலக்காய் இருக்கணும். நல்லா பெரிய பெரிய ஏலக்காவாக இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம உடச்சி பார்க்கும்போது உள்ளே வந்து இந்த மாதிரி நிறைய விதை இருக்கும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ விதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் எடுத்து காமிக்கிறேன் இருங்க. இன்னமும் இருக்குது இதில். வாவ், இதில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் தாங்க விஷயமே இருக்குது. நீங்கள் கடையில் இந்த 10 ரூபா பாக்கெட் சின்ன சின்ன பாக்கெட் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கி போட்டுறதீங்க தயவு செய்து. இந்த மாதிரி வாங்குங்க. இப்போது இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி உங்கள் வீட்லேயும் ஸ்கேல் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கேல் வந்து கம்பல்சரி வாங்கி வச்சுக்கோங்க. அது பெஸ்ட். அது எப்பயுமே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணும்போது நல்லா வரும். ஸோ அதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கும்போதே கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை பார்த்தீங்கன்னா 50, கிராம்பு 20, ஏலக்காய் 10, 5:2:1 இதுதான் ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோவில் நீங்கள் பார்த்து மெஷர்மெண்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 3யுமே வந்து ஒன்றா தான் போட்டு அரைக்க போகிறோம் ஜாரில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜார் வந்து நம்ம வாஷ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா வெயிலில் வச்சு காய வச்சுருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ காய வச்சுருங்க, அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த 3யுமே வந்து ஒரே இதில் போட்டு அரைச்சிக்கிறோம்.
எல்லாத்தையும் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஜாரில் போட்ட உடனே அவ்வளோ வாடை, அவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது வாடை. ஆமாம், பிரியாணிக்கு வந்து இதுதான் மெயின் வாடையே. ஸோ அப்போ வராமல் இருக்குமா? அரைக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ வருதுன்னா அரைச்சதுக்கப்புறம் எவ்வளோ வரும் பாருங்கள். நம்ம தெருவே மணக்க விடலாம் அரைச்சிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் போட்டு காமிக்கிறோம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கு பாருங்கள், சாஃப்டாக. இதில் வந்து சில பேர் வந்து அரைக்காது சரியா அப்படின்னு சொல்லி சர்க்கரை, அந்த உப்பு சில இதெல்லாம் சேர்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் சேர்க்கவே தேவையில்லை. கொஞ்சம் ஒரு 3 பல்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம எடுத்தாலே சூப்பராக அரைச்சிரும். மிக்ஸி மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு பவுடரை அரைச்சிருக்கோம் பாருங்கள். வாடை அரைச்சவொடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வாடையெல்லாம் வந்து கரெக்டாக வர்றதுக்கு காரணம் நம்ம போடுற ரேஷியோவில் தான் இருக்குது. மெயினாக அதை மறந்துடாதீங்க. அந்த ரேஷியோ நம்ம பண்ண ரேஷியோ சேம் ரேஷியோவில் அரைச்சி நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபைனலாக நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து என்ன அளவுக்கு நம்ம போடணுன்றதை இந்த மெஷர்மெண்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது இது டேபிள் ஸ்பூனு, இது டீஸ்பூன். ஸோ நம்ம மெஷர்மெண்ட் எல்லாமே டீஸ்பூன் தான். ஸோ டேபிள் ஸ்பூன் வேணாம். இப்போ டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து இப்போது 1 கிலோ பிரியாணிக்கான அளவு நான் எடுத்து காமிக்கிறேன். இதுதான் 1 ஸ்பூன். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். லெவல் பார்த்துக்கோங்க, இந்த லெவலில் இருக்கணும், இந்த மட்டத்தில் இருக்கணும். ஸோ இது 1 கிலோவுக்கு 1 ஸ்பூனு, இது அரை ஸ்பூன். ஸோ இது இருந்தால் போதும். இது 1 கிலோக்கான மெஷர்மெண்ட் இது தான். இதில் கொஞ்சமும் கூடவும் வேணாம், குறையும் வேணாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டு செஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக அரைச்சோம். அதாவது பட்டை 50, கிராம்பு 20, ஏலக்காய் 10, 5:2:1. இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு 13லேருந்து 15 கிலோ பிரியாணிக்கு செய்யக்கூடிய அளவு. இதிலேருந்து தான் நம்ம வந்து இப்போது 1 கிலோக்கான அளவை நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதுதான் ரேஷியோ. இந்த ரேஷியோ நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரியாணிக்கு இந்த ரேஷியோவில் நம்ம அரைக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு அதாவது சிக்கன் கிரேவிக்கு, குழம்புக்கு, மட்டனுக்கு, மீனுக்கு, அதாவது நம்ம மீன் மசாலா கடையில் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அதில் வந்து இது லைட்டாக ஒரு பிஞ்சஸ், நான் அந்த மெஷர்மெண்ட் இப்போ சொல்கிறேன். ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிளகு, சீரகம் இதெல்லாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா நம்ம பிரியாணிக்கெலாம் வந்து அது மசாலா சேரும்போது, மிளகு சீரகம்லாம் சேரும்போது அதோட டேஸ்ட்டே டோட்டலாகவே மாற்றிடும். அதனால் இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதாவது பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இதில் நம்ம குழம்பு, சிக்கன் கிரேவி இதை செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் கிரேவி இதெல்லாம் வந்து சில சீரகம், மிளகுலாம் போடணும், அதை நம்ம தனியாக போட்டுக்கலாம். ஸோ கரம் மசாலா சேர்த்துட்டிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணுவீங்க? ஸோ அதனால் அந்த மாதிரி அரைக்காதீங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் மட்டும் அரைங்க. இந்த 3 மட்டும்தான் கரம் மசாலா. ஸோ இந்த ரேஸில் அரைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டு ரிசல்ட்டு பக்காவாக வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கான அளவு பார்த்தோம். இப்போ வந்து நீங்கள் சிக்கன் குழம்போ, மட்டன் குழம்போ நீங்கள் செய்யும்போது அதுக்கான மெஷர்மெண்ட் உங்களுக்கு வேணும்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த அதே டீஸ்பூனில் 3/4 டீஸ்பூன், இதை பார்த்தீங்கன்னா தெரியும், 3/4 டீஸ்பூன் இந்த அளவு பாருங்கள். இந்த அளவுக்கு சிக்கனோ மட்டனோ நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது சிக்கன் குழம்புக்கும் மட்டன் குழம்புக்கான அளவு. இது வந்து பிரியாணிக்கானது 1.5 டேபிள் ஸ்பூன். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட். இந்த 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம 5லேருந்து 6 பேருக்கான அளவு நீங்கள் எவ்வளோ குழம்பு செய்கிறீங்களோ அதுக்கான அளவு தான் இந்த அளவு. ஸோ இந்த 3/4 டேபிள் ஸ்பூன் அளவை நீங்கள் 5-6 பேருக்கு செஞ்சுக்கலாம். இப்போது 1 கிலோ மீன் நீங்கள் வாங்கி அந்த மீனுக்கு அளவு நம்ம பார்க்கணும்ல. ஸோ அது 1 கிலோ மீனுக்கு வந்து நீங்கள் வாங்குகிற ரெடிமேட் மசாலாவில் இந்த அளவுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா அதை ஃப்ரை பண்ணும்போதும் சாப்பிடும் போதும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ஸோ இது மீனுக்கான அளவு. இதே தான் 65க்கும் 1 கிலோ சிக்கன் மட்டனுக்கு இதே 65க்கு இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதான் இப்போது இந்த கரம் மசாலா வந்து நம்ம வீட்டில் நல்ல ஒரு கண்டெய்னரில் நல்லா காஞ்ச இதில் வந்து நம்ம போட்டு ஸ்டாக் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு இது உங்களுக்கு வரும். நீங்கள் பிரியாணி, நான்வெஜ் அப்போ ரெகுலராக செய்கிற மாதிரி இருந்தால் இது 6 மாதத்துக்கு இது தாராளமாக வரும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வீட்டில் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம்லாம் போடலை. முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இதில் வந்து மிளகு, சீரகம் இந்த மீது எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான் மெயின். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். சில பேர் பிரியாணியில் வந்து நீங்கள் கருவேப்பிலை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணவே கூடாது. அந்த கருவேப்பிலை யூஸ் பண்ணும்போது அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் தான் அதிகமாக தூக்கி கொடுக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது சீரகம், மிளகு இதில் போட்டு அரைக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அதனால தான் டேஸ்ட்டு மாறும். ஸோ இதுதான் மெயின்
டிப்ஸ் சேவும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மிளகு சீரகம் போட்டு அரைச்சி வச்சோம்னா குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரியாணிக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் குழம்பு செய்யும் போது இதில் நான் கொடுத்த அளவை நீங்கள் போட்டுட்டு அதில் மிளகு சீரகத்தை நீங்கள் தனியாக சேர்த்துக்கலாம். ஸோ அதனால் இதை வச்சுட்டிங்கன்னா இது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும். அதனால் இந்த ரேஷியோவில் எப்பயுமே அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டிப்ஸ் கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா. செகண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து நம்ம கறியை வந்து வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம சூப்பாக குடிச்சிக்கலாம், யாராவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடலான்ற மாதிரி பண்ணாதீங்க. அதில் தான் டோட்டல் டேஸ்ட்டே இருக்குது. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை வந்து நம்ம தண்ணி அளவு மெஷர்மெண்ட் பண்ணும்போது இதையும் சேர்த்துக்கணும் அந்த தண்ணியில். ரெண்டாவது அந்த கறியை நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உப்பு, ரெண்டாவது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், அவ்வளோதான். மஞ்சத்தூள் சேர்க்க வேணாம். ஏன்னா மஞ்சத்தூளும் பிரியாணிக்கு போகும்போது டேஸ்ட் ஃப்ளேவரே மாற்றிடும். சில பேர் மட்டனை வந்து அது கவுச்சி போகணுன்றக்கா பண்ணுவாங்க, மட்டனில் கவுச்சி இருக்காது. ஸோ அதனால் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணாதீங்க. இல்லை நாங்கள் மஞ்சத்தூள் சேர்த்து தான் ஆகும், எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பட் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான். மூணாவது பார்த்தீங்கன்னா புதினா வந்து நம்ம அளவுக்கு மீறி எக்ஸ்ட்ரா போட்டுறக்கூடாது. அதில் தான் கசந்து ஒரு மாதிரி லாஸ்ட்டில் ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கசக்கும். ஸோ நம்ம சொன்ன மெஷர்மெண்ட் தான், அந்த ஒரு கை 1 கிலோ நான் என் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மெஷர்மெண்ட்டில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது லெமன் பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம அரிசியெல்லாம் போட்டு வந்துருச்சு, அரிசி போட்ட உடனே லெமனை போட்டுருங்க. முன்னாடியே நீங்கள் லெமன் போட்டிங்கன்னா அந்த லெமனோட டேஸ்ட்டும் கசந்துடும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பாய் வீட்டு பிரியாணியோட டிப்ஸு. மெயின் டிப்ஸு இன்றைக்கி நம்ம ஹீரோ கரம் மசாலா தான். ஸோ இந்த ரேஷியோவில் நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு பிரியாணியும் நீங்கள் சாப்பிடும்போது அச்சசல் பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ரிலேஷன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுறோம். நன்றி.